சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பொண்டாட்டி, என் செல்ல பொண்டாட்டி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்போ இவ்ளோ நாளா நான் அழகா இல்ல? ஐயோ, நான் அப்படி சொல்ல செல்லம். இதுக்கு முன்னாடி நீ அழகுதான். இன்னைக்கு பேரழகுன்னு சொன்ன. அப்படியா? ஆமா, நிலா என்னைக்குமே அழகுதான். ஆனா பௌர்ணமி அன்னைக்கு கொள்ள அழகு இல்லையா? அந்த மாதிரி என் செல்ல பொண்டாட்டி எப்பவும் அழகுதான். கொஞ்சனது போதும், மிச்சத்தை கொடைக்கானல்ல வச்சுக்கலாம். ஆமா, ஒரு வாரம் அதுக்கு தானே ஒதுக்கி இருக்கு. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே இருக்கேன். சௌந்தர்யா, மா வாங்கம்மா. என்ன ரெடி ஆயிட்டியா சௌந்தர்யா? ரெடி ஆயிட்டேம்மா. ராஜேஸ்வரி அண்ணி உன்னையும் சூர்யாவையும் ஒரு வாரம் கொடைக்கானலுக்கு அனுப்புறது எனக்கு இன்னும் நம்ப முடியாம ஆச்சரியமா தான் இருக்கு. எனக்கே அப்படிதாம்மா இருக்கு. பாத்தியா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி மனசுல தோணி இருக்கு. ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா அனுப்புற மாதிரி பண்றாங்க. ஆனா இடையில என்ன கூத்து பண்ண போறாங்களோ தெரியல. இடையில என்ன பண்ணாலும் திரும்பி மட்டும் வந்துடாத, புரிஞ்சுதா? இனி நான் பாத்துக்கிறேம்மா. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அம்மா பிள்ளையா இருக்கிற சூர்யா மாறி முழுக்க முழுக்க உன்னோட புருஷனா இருக்கணும், புரிஞ்சுதா? புரியுதுமா. கொடைக்கானல்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா சூர்யா அம்மா பிள்ளையா இருக்க மாட்டாரு. இந்த சௌந்தர்யா புருஷனா தான் இருப்பாரு. சந்தோஷம் சௌந்தர்யா, சந்தோஷமா போயிட்டு வா. சரிம்மா. சூர்யா போலாமா? அம்மா நாங்க போயிட்டு வரோம்மா. சரி, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. சூர்யா, நான் வாட்ச்மேனுக்கு நீங்க வர்றதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. சரிம்மா. அக்கா, போயிட்டு வரோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரியா? போயிட்டு வரேன் சித்தி. சரி சௌந்தர்யா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. அத்தை, போயிட்டு வரோம். எல்லாத்தையும் ஏத்தியாச்சு, வண்டி கிளம்ப வேண்டியதான். வேற ஏதாவது லகேஜ் இருக்கா சூர்யா? இல்ல, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, அவ்வளவுதானா? வாங்க வாங்கம்மா. நான் ஆடுற இந்த பூவா தலைக ஆட்டத்துல ராஜேஸ்வரிங்கிற பூ உதிர்ந்து போனோம். இந்த தலை நிமிர்ந்து நிக்கணும். அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேனா. ஹனிமூன் ட்ரிப் ஆடி போற மாதிரி ஏதாவது பண்றேன். ருத்ரா, உன் போன் எங்க? இங்கதான் இருக்கு, சைலன்ட்ல போட்டிருக்கேன். எதுக்கு கேக்குற? நம்மால குருமூர்த்தி ஃபேக்டரியில இருந்து உனக்கு போன் பண்ணானா. நீ எடுக்கலன்னு எனக்கு போன் பண்ணா. என்ன விஷயம்? நம்ம கம்பெனில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். குருமூர்த்தி மேடம், நம்ம கம்பெனில ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். தலையில சரியான அடி மேடம். ஹலோ கதிர். சொல்லுங்க மேடம்.
புரியல, நீ எதுக்கு சிரிக்கிற? புரிய வைக்கிறேன். மாப்பிள கொஞ்சம் இரு. என்னாச்சு? சைரன் சவுண்ட் கேக்குது. என்னாச்சு? சைரன் சவுண்ட். யாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சீக்கிரம் பாத்து பிடிப்பா. இங்க பாருங்க. என்னாச்சு? எப்படி? மாப்பிள ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இரு. இப்படி போங்க போங்க. இருங்க. யாரை கொண்டு போறீங்க? விசில் அடிபட்டுருச்சு. ஐயோ என்னாச்சு? விசில்ல சாக்கடிச்சு விழுந்துட்டாரு சார். தலையில பலமான அடி சார். ஐயோ சரி அந்த பெஞ்சில படுக்க வைங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து வரேன். சரிங்க சார். நீங்க பார்த்து கூட்டி போங்க. ஹலோ மாமா. மாப்பிள நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். ஒரு சின்ன எமர்ஜென்சி சரியா? என்ன மாமா டென்ஷனா இருக்கீங்க? என்னாச்சு? அது மாப்பிள ஃபேக்டரியில ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டுருச்சு மாப்பிள. அதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்கலாம்னு வந்தேன். நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். மாமா இருங்க. போனை கட் பண்ணிடாதீங்க. ஆளுக்கு அடிபட்டுருச்சா? அட ஆமா மாப்பிள, தலையில பலமான அடி. அவன் இப்ப எப்படி இருக்கான்? மாப்பிள பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். ரொம்ப சீரியஸ், சுயநினைவே இல்ல. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணோம், போயிட்டு அப்புறமா கூப்பிடுறேன். நீ வை. மாமா கொஞ்சம் இருங்க. ஐயோ மாப்பிள அவசரம் புரியாம என்ன நீ? நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். நீ போனை வைய. மாம்சு அவசரப்படாம இப்ப நான் சொல்றது கேளுங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இப்ப எங்க இருக்கு? தோ என் கண்ணு முன்னாடி இருக்கு. முதல்ல அதை எங்கேயா தூக்கி போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை காணோன்னு போய் சொல்லுங்க. ஐயோ மாப்பிள அவன் இறந்துருவான் மாப்பிள. அவன் உயிர் போறத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? கதிர் நீ சொல்றது சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. என் தம்பி பாத்தீங்களா? அவன் இப்பதான் வேலைக்கு சேர்ந்தான். பொண்டாட்டிக்கு நகை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? சொலையா 2 லட்சம் ரூபாய் தரேன். நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க.